மனைவிக்கு முன்னாடி கணவன் ஏன் இருக்கிறான்? இது சாதாரண விஷயமா? இல்ல அதுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாத ஆழமான ரகசியமா? கருட புராணம் இதை பற்றி என்ன சொல்றது தெரியுமா? நண்பர்களே, நிறைய வீடுகள்ல மனைவியை விட கணவன் தான் முதல்ல இந்த உலகத்தை விட்டு போயிருப்பத நீங்க எப்போதாவது கவனிச்சிருக்கீங்களா? பலர் ஆண்களோட ஆயுள் குறைவு, மன அழுத்தம் அதிகம், இல்ல பொறுப்புகள் ரொம்ப அதிகம் என்பாங்க. ஆனா கருட புராணமும் சனாதான சாஸ்திரங்களும் இந்த உண்மையை உடம்பு மட்டும் இல்ல, ஆன்மா அளவுலையும் பார்த்து சொல்லுது. இன்னைக்கு இந்த வீடியோல மனைவிக்கு முன்னாடி கணவன் ஏன் இறக்கிறான் என்பதுக்கு பின்னாடி என்னென்ன ரகசியங்கள் இருக்கு என்பதையும் பார்க்க போறோம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை, திருமணம், கர்மம் இவைகளை நீங்க முற்றிலும் வேற கோணத்துல பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதனால இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. ஏன்னா கடைசியில சொல்ல போற விஷயம் உங்க மனசையே உலுக்கிடும். கருட புராணத்துப்படி கணவன் மனைவி உறவு இந்த ஒரு பிறவிக்கே மட்டும் சேர்ந்தது இல்ல, பல பிறவிகளோட கர்ம பந்தத்தால இணைக்கப்பட்ட உறவு. ஒரு திருமணத்துல மனைவிக்கு முன்னாடி கணவர் உயிர் பிரிந்துட்டார்னா அதுக்கு பெரிய காரணம் கர்ம கடன் முடிஞ்சிருப்பது தான். சாஸ்திரங்கள் படி சில சமயங்கள்ல கணவன் தன்னோட பங்கான சந்தோஷம், துக்கம், போராட்டம், பொறுப்பு எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சிடுவான். அதனால அவங்களோட ஆன்மாவை இந்த உலகத்துல நீண்ட நேரம் தங்க வைக்க மாட்டாங்க. ஆனா மனைவியோட கர்ம சுழற்சி இன்னும் முடிஞ்சிருக்காது. அவங்களுக்கு குடும்பம், குழந்தைகள், சமூகம் இவங்களுக்கான கடமைகள் இன்னும் நிறைவேற்ற வேண்டியிருக்கும். கருட புராணத்துல இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. கணவன் முதல்ல போறது எப்போதும் துரதிர்ஷ்டம் இல்ல. சில நேரங்கள்ல அது மனைவியோட உள்ளார்ந்த சக்திய எழுப்புற ஒரு வழியா இருக்கும். அவங்களுக்குள்ள இருக்கும் பொறுமை, தன்னம்பிக்கை, விழிப்புணர்வு இன்னும் வளரணும். அதனால தான் கடினமான சூழ்நிலைகளை கடக்க வைத்து கடவுள் அவங்கள இன்னும் வலிமையானவங்களா மாற்றுறாரு. மக்கள் இதை துரதிர்ஷ்டம்னு நினைக்கலாம். ஆனா சாஸ்திரம் இதை ஆன்மாவுக்கான சோதனை, உயர்வுக்கான ஒரு நிலைன்னு சொல்றது. இன்னொரு ஆழமான காரணமும் சொல்லப்படுகிறது. கடந்த பிறவிகள்ல கணவன் அதிகமான இன்ப வாழ்க்கை, அகம்பாவம், அதிகார உணர்வு இவங்களோட வாழ்ந்திருந்தா இந்த பிறவில அவங்களுக்கு குறைந்த காலமே கொடுக்கப்படும். ஏன்னா அவங்க சீக்கிரமா உலக ஆசைகள்ல இருந்து விலகி ஆன்ம பயணத்துக்கு முன்னேறணும். அதே நேரம் மனைவிக்கு அதிக காலம் கிடைக்கிறது. ஏன்னா சேவை, தியாகம், பொறுமை மூலமா அவங்களோட ஆன்மீக முன்னேற்றம் நிறைவேறணும். கருட புராணத்துப்படி சில சமயங்கள்ல கணவன் முதல்ல போறது மனைவியோட கர்மத்தையும் காக்கும். விதவை வாழ்க்கை கஷ்டமானது தான், ஆனா அதுல ஆன்மா வேகமா வளரும்னு சொல்லப்படுகிறது. சாஸ்திரத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. மனசுக்குள்ள இருக்கும் பாரத்தை சரியான நேரத்துல வெளியே விடாதவன் தன்னோட உயிர் சக்தியையே தானே பலவீனப்படுத்துகிறான். ஆனா மனைவி தன்னோட துக்கத்தை அழுதோ பேசியோ ஏதாவது ஒரு வழியில வெளிப்படுத்திடுவா. அதனால அவங்களோட மனசு கொஞ்சம் லேசா இருக்கும். அந்த லேசு தன்மையே அவங்களுக்கு நீண்ட ஆயுள் தருது. கருட புராணம் இதையும் சொல்றது. சில நேரங்கள்ல கணவன் சீக்கிரமா போறது மனைவியோட வாழ்க்கைக்கு புதிய திசை கொடுக்கத்தான். ஏன்னா நிறைய பெண்கள் திருமணத்துக்கு பிறகு தங்களோட அடையாளம், ஆசைகள், சுயமரியாதை எல்லாத்தையும் கணவனுக்கு பின்னாடி வச்சுடுறாங்க. கணவன் போன பிறகுதான் அந்த பெண் தனக்குள்ள மறைந்திருந்த சக்தியை உணர்றா, தன்னம்பிக்கையோட வாழ ஆரம்பிக்கிறா. இதைத்தான் சாஸ்திரம் ஆன்ம விழிப்பு என்று சொல்றது. இப்போ இன்னொரு ஆழமான காரணம் வருகிறது. அதை கேட்டா நீங்க ஆச்சரியப்படலாம். பல பிறவிகள்ல கணவன் மனைவி இடையே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், எடுத்த உறுதிமொழிகள் இந்த வாழ்க்கையையும் பாதிக்கும். ஒரு பிறவியில கணவன் மனைவியோட துக்கத்தை நான் ஏத்துக்கிறேன்னு உறுதி எடுத்திருந்தா இந்த பிறவியில அதுவே அவன் சீக்கிரமா போறதுக்கு காரணமா இருக்கலாம். இதை உயர்ந்த தியாகம்னு சொல்றாங்க. கருட புராணத்துல சொல்லப்படுவது என்னன்னா, சில ஆன்மாக்கள் தாங்களே கஷ்டத்தை ஏற்று இன்னொரு ஆன்மாவோட பாதையை சுலபமாக்கிடும். அதனால தான் சில சமயங்கள்ல கணவன் இறந்த பிறகு மனைவியோட வாழ்க்கை மெதுவா அமைதியாகி நிலை பெறுகிறது. இங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கணவனோட சீக்கிர மரணமும் புண்ணியம் அல்லது தியாகத்தின் அடையாளம் இல்லை. சில நேரங்கள்ல அது தவறான செயல்கள், மது பழக்கம், கோபம், அகம்பாவம், பொறுப்பில்லாத வாழ்க்கை இவைகளோட விளைவாகவும் இருக்கும். சாஸ்திரம் இதையும் கர்ம பலன்தான்னு சொல்றது. உடம்ப கவனிக்காம குடும்பத்துக்கும் கடமைகளுக்கும் பொறுப்பா இல்லாம வாழ்றவன்
தன்னோட ஆயுளை தானே குறைத்துக்கிறான். ஆனா மனைவி பல நேரங்கள்ல தன்னோட உடல் நலத்தையே விட்டு கொடுத்தாலும் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் தருவா. அவளோட மனநிலை சமநிலையும் பொறுமையும் தான் அவளை நீண்ட காலம் வாழ வைக்குது. கருட புராணத்துல இது கூட சொல்லப்பட்டிருக்கு. கணவன் முதல்ல போறது மனைவிக்கான கடினமான ஆனா அவசியமான வாழ்க்கை பாடம். அந்த அனுபவம் மூலமா உலகம் நிலையில்லாததுன்னு புரிஞ்சுக்கிறா. பற்றும் சார்ந்திருக்கும் மனநிலையையும் தாண்டி கடவுள் மேல நம்பிக்கை வைக்க கத்துக்கிறா. அதனால தான் சாதாரணமா வாழும் பல விதவைகள் உள்ளுக்குள்ள ரொம்ப வலிமையானவர்களாகவும் அமைதியானவங்களாகவும் ஆன்மீக வெளிப்புடன் இருப்பவங்களாகவும் மாறுறாங்க. ஆனா சமூகம் பார்க்குற விதத்துல கணவன் மரணம் மனைவியோட துரதிர்ஷ்டம்னு சொல்லிடுறாங்க. ஆனா சாஸ்திரம் அதை ஒத்துக்கொள்ளாது. ஒருத்தருடைய மரணத்துக்கு இன்னொருத்தருடைய அதிர்ஷ்டம் காரணம் இல்லைன்னு தெளிவா சொல்றது. ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னோட பயணத்தை தானே முடிவு செய்கிறது. யாரும் அவங்களோட ஆயுளுக்கு காரணம் இல்லை. மனைவிக்கு முன்னாடி கணவன் போறது அவங்களோட வாழ்க்கை முடிவு இல்லை. அது புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் கூட ஆகலாம். அங்கிருந்து அவ தன்னை புரிஞ்சுக்கிறா, தன்னோட கர்மத்தை திருத்திக்கிறா, அடுத்த ஆன்மீக பயணத்துக்கு தயாராகிறா. அதனால தான் கருட புராணம் மீண்டும் மீண்டும் சொல்வது, மரணத்தை பயம்னு பார்க்காதீங்க, குருவா பாருங்க. ஏன்னா வாழ்க்கையோட உண்மையை கத்து தர்றது அதுதான். இவ்வளவு நேரம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, மனைவிக்கு முன்னாடி கணவன் இறப்பதுக்கு பின்னாடி உடம்பு அல்லது சும்மா நடந்த சம்பவம் மட்டும் இல்லை, கர்மம், மன அழுத்தம், ஆன்மீக காரணங்கள் எல்லாமே இருக்கலாம். ஆனால் இப்போ சமூகம் இன்னைக்கும் இந்த விஷயத்த தவறான பார்வையில் பார்க்க வைக்கிற பெரிய பெரிய தவறான நம்பிக்கைகளை உடைக்க போகிறோம். முதல்ல இருக்கிற நம்பிக்கை என்னன்னா, கணவர் முதல்ல இருந்துட்டார்னா மனைவி அசுபம் என்பது தான். கர்ட புராணம் இந்த எண்ணத்தை நேராக அறியாமைன்னு தான் சொல்லுது. ஏன்னா சாஸ்திரங்களோட படி யாரும் இன்னொருவரோட மரணத்துக்கு காரணம் ஆக முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னோட ஆயுளோட தான் பிறக்குது. அதோட முடிவும் அதோட கர்மத்தால தான் தீர்மானிக்கப்படுகிறது. ரெண்டாவது பெரிய தவறான நம்பிக்கை என்னன்னா, கணவர் சீக்கிரம் இறந்துட்டார்னா அவங்களோட வாழ்க்கை வீணானது என்பது தான். ஆனால் உண்மை என்னன்னா, சில ஆத்மாக்கள் குறைந்த நேரத்திலேயே தங்களோட வாழ்க்கை நோக்கத்தை முடிச்சிடுறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த உலகத்துல அதிக நேரம் தங்க வேண்டிய அவசியமே இருக்காது. மூன்றாவது தவறான நம்பிக்கை என்னன்னா, கணவர் இல்லாம மனைவியோட வாழ்க்கை முழுமை இல்லாதது. ஆனா சாஸ்திரம் சொல்வது என்னன்னா, ஆத்மா ஒருபோதும் முழுமையற்றது கிடையாது, மாறுவது சூழ்நிலைகள் தான். இப்போ இங்க ஒரு ஆழமான கேள்வி எழுகிறது. கணவர் இறந்த பிறகு அவங்களோட ஆத்மா எங்கே போகுது? மனைவியோட உறவு முடிஞ்சிடுமா இல்லையா? கருட புராணத்தோட படி மரணத்துக்கு பிறகு ஆத்மா உடனே முழுசா பிரிஞ்சு போயிடாது. கொஞ்ச காலம் அது தன்னோட அன்புக்குரியவங்களோட, குறிப்பா வாழ்க்கை துணையோட உணர்ச்சி மிக்க பந்தத்துல இணைந்தே இருக்கும். அதனால தான் நிறைய விதவைகள் தங்களோட கணவரோட இருப்பை கனவுலையோ சில அறிகுறிகளாலேயோ உணர்றாங்க. இதை மாயன்னு பார்க்கக்கூடாது. இது ஆத்ம பந்தத்தோட தாக்கம்னு கருதப்படுகிறது. சாஸ்திரம் இன்னும் சொல்லுது, கணவன் மனைவிக்குள்ள உண்மையான அன்பும் மரியாதையும் இருந்திருந்தா கணவரோட ஆத்மா மனைவியை காப்பாற்றும், அவங்களோட பாதையை சுலபமாக்கி முயற்சி செய்யும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், கணவர் முதல்ல போகிறது மனைவியோட வாழ்க்கையை கடினமாக்கும். அது சரி, ஆனால் அதே கடினம் அவளை உள்ளுக்குள்ள வலிமையானவங்களாகவும் மாற்றும். கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தனியாக வாழ்க்கை சுமையை தூக்கி நின்ன ஆத்மா அடுத்த பிறவிகளில் பல பந்தங்கள்லேருந்து விடுபடும். இங்கே இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கணவர் இறந்த பிறகு மனைவியோட துக்கம் எவ்வளவு ஆழமோ அவங்களோட உயர்வும் அதே அளவுக்கு சாத்தியமாக இருக்கும். நிறைய பெண்கள் இந்த வேதனையில் உடைஞ்சு போயிடுறாங்க. ஆனால் நிறைய பெண்கள் இதே வேதனைகளையே சாதனையாக மாற்றுறாங்க. அவங்க சேவை, ஒழுக்கம், சுய சிந்தனை பாதையில் முன்னேறாங்க. சாஸ்திரங்களில் இதை தவத்துக்கு சமமாக சொல்கிறாங்க. இப்போது இந்த பகுதியில் ஒரு உண்மை சொல்ல போகிறேன். ரொம்ப கம்மி பேர் தான் இதை ஏற்றுக்குவாங்க. சில நேரங்களில் கணவர் முதல்ல போகிறது மனைவிக்கு வரப்போகிற
பெரிய துக்கங்கள்ல இருந்து அவளை காப்பாத்துறதுக்காகவும் இருக்கும். கணவர் உயிரோடு இருந்திருந்தா அவங்களுக்கு அவரால் இன்னும் பெரிய கஷ்டங்கள் வந்திருக்கலாம். அதனால கடவுள் ஒரு ஆத்மாவை நேரத்துக்கு முன்னாடியே அழைச்சு இன்னொரு ஆத்மாவோட பாதையை மாற்றிடுறாரு. இதைத்தான் சாஸ்திரம் கருணைன்னு சொல்றது. இப்போ கடைசியா மிக முக்கியமான விஷயம், கணவர் முதல்ல இருப்பது எந்த மனைவியோட வாழ்க்கையோட முடிவும் கிடையாது. அது அவளோட உண்மையான ஆன்மீக பயணம் ஆரம்பிக்கிற ஒரு திருப்பு முனை. சமூகம் அவளை பலவீனம்னு நினைக்கலாம், ஆனா சாஸ்திரம் அவளை சக்தி வாய்ந்தவள்னு பார்க்குது. கருட புராணம் மறுபடியும் சொல்வது என்னன்னா, துக்கத்துல கூட தர்மம், ஒழுக்கம், கருணை இவைகளை விடாதவன் தான் உண்மையான வெற்றியாளர். இப்போ இந்த வீடியோட முடிவில் உங்கள் மனசில் அமைதியாக அமர்ந்து நீண்ட நேரம் யோசிக்க வைக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கணவர் மனைவிக்கு முன்னாடி இருப்பது யாரோட தவறும் கிடையாது, யாரோட துரதிர்ஷ்டமும் கிடையாது, கடவுளோட அநியாயமும் கிடையாது. இது ஆத்மாக்களோட ஒரு திட்டத்தோட பகுதி. நம்ம குறைந்த புரிதலால் அதை முழுசாக பார்க்க முடியல. கருட புராணம் சொல்லிக்கப்படுவது என்னன்னா, மரணம் முடிவில்லை, அது ஒரு கதவு. ஒவ்வொரு கதவும் வேற வேற நேரத்தில் திறக்கும். யாரோ சீக்கிரம் போகிறாங்க ஏன்னா அவங்களோட பாடம் முடிஞ்சிருக்கும், யாரோ பின்னாடி தங்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்னும் கற்றுக்கொள்ள நிறைய இருக்குது. கணவர் முதல்ல போயிட்டா மனைவியோட வாழ்க்கை திடீர்னு காலியாக தோணும். ஆனால் அந்த காலி இடத்துல தான் அவங்களோட உண்மையான சக்தி பிறக்குது. சமூகம் பலவீனம்னு சொல்கிற அதே பெண்கள் தான் தன்னோட துக்கத்தை தாங்கி குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தன்னையும் காப்பாற்றுறாங்க. அதே சகிப்புத்தன்மை தான் அவங்கள ஆன்மீகமாக உயர்த்துது. சாஸ்திரம் சொல்லுது, தனியாக நின்று வாழ கற்றுக்கிட்டா ஆத்மா வாழ்க்கையோட பெரிய உண்மையை புரிஞ்சுக்கிட்டது. அதனால் உங்கள் வாழ்க்கையிலேயோ உங்கள் சுற்றத்திலேயோ இப்படிப்பட்ட உதாரணம் இருந்தால் அதை பயமாக அல்லது மூட நம்பிக்கையாக பார்க்காதீங்க. கர்மம், கருணை, விழிப்புணர்வு இந்த பார்வையில் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு போனவங்க முழுசா போயிடல, இன்று மீஞ்சி இருப்பவரும் தனியா இல்லை. ஆத்மாக்கள் உண்மையிலேயே ஒரு போதும் பிரியாது, அவங்க ரூபம் மட்டும் மாறும். கடைசியில் ஒரு சின்ன விஷயம், இந்த வீடியோ உங்கள் மனசு தொட்டிருந்தா, உங்களை யோசிக்க வச்சுருந்தா, யாரையாவது பற்றிய மரியாதையை அதிகப்படுத்தியிருந்தா இதுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த ஆழமான உண்மையை புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிற உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆன்மீக உண்மைகள், சாஸ்திரங்களோட ஆழமான விஷயங்கள் பற்றிய வீடியோக்களை பார்க்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இங்கே நாங்கள் கதைகள் மட்டும் சொல்ல மாட்டோம், வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.